இந்த பதிவில் கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு நீர் ராசி. இவர்கள் எப்படி கசக்கி புளியப்படுகிறார்கள், இவர்கள் யாரையெல்லாம் பெரிய மனிதன் என்று நினைத்து போனார்களோ, எங்கே அந்த இடத்தில் எப்படி ஏமாந்து போனார்கள், திருமண வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு, யாரையெல்லாம் இவர்கள் அதிகமாக விரும்புகிறார்களோ, அதிகமாக உருகுகிறார்களோ, அதிகமாக செய்கிறார்களோ, அவர்களாலே இவர்கள் எதற்காக அவமானப்படுத்தப்படுகிறார்கள், எதற்காக நிராகரிக்கப்படுகிறார்கள். நீ ஏன் என்னைய அந்த அளவுக்கு காதலிச்ச? அது ஒரு லவ்வரா மட்டும் இல்லாம ஒரு பிரதர் சிஸ்டரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயமாக, அதாவது ஒரு பொருள் மேலோ அல்லது ஒரு பிராணி மேலோ அதிகமாக ஈடுபாடு காண்பித்து பிறகு நம்மளுடைய காதலுக்கு, நம்மளுடைய அன்புக்கு அந்த பொருள் தகுதி அற்றது என்பதை உணர்ந்து நிலை குலைந்து சின்னா பின்னமாகிறார்கள் கடகராசிக்காரர்கள். உள்ளுக்குள் என்ன பிரச்சனையை அவர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கொண்டு போய் வெளியில சொன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, உங்களைத்தான் தப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு தோல்விங்கிறத தாண்டி அவமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் சிக்குகிறது. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சாட்டான் இவர்களுக்கு ஜென்ம சத்ரு. அந்த சாட்டானுக்கு அவமானக்காரகன்னே ஒரு பேர் இருக்கு. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் வழக்கம் போல் நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெற்றிகள் என்பது இயல்பாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைய பேர் எங்களுக்கு அந்த வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு நபருக்கு இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் பரமபதத்துல நம்ம ஏறும் பொழுது எப்படி கீழே வருகிறோமோ அதே போல் நம்மை இழுத்து கீழே போட்டு மிதித்து விடுகிறது. சோ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், யார் எதிரியாக மாறுகிறார்கள், யாரு துரோகியாக மாறுகிறார்கள், நீண்ட நாட்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு என்ன, அணுகுமுறை மற்றும் ஜோதிட ரீதியான தீர்வு இதற்கு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். இந்த பதிவில் கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு நீர் ராசி. இவர்கள் எப்படி கசக்கி புளியப்படுகிறார்கள், இவர்கள் யாரையெல்லாம் பெரிய மனிதன் என்று நினைத்து போனார்களோ, எங்கே அந்த இடத்தில் எப்படி ஏமாந்து போனார்கள், திருமண வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு, யாரையெல்லாம் இவர்கள் அதிகமாக விரும்புகிறார்களோ, அதிகமாக உருகுகிறார்களோ, அதிகமாக செய்கிறார்களோ, அவர்களாலே இவர்கள் எதற்காக அவமானப்படுத்தப்படுகிறார்கள், எதற்காக நிராகரிக்கப்படுகிறார்கள். நீ ஏன் என்னைய அந்த அளவுக்கு காதலிச்ச? அது ஒரு லவ்வரா மட்டும் இல்லாம ஒரு பிரதர் சிஸ்டரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயமாக, அதாவது ஒரு பொருள் மேலோ அல்லது ஒரு பிராணி மேலோ அதிகமாக ஈடுபாடு காண்பித்து பிறகு நம்மளுடைய காதலுக்கு, நம்மளுடைய அன்புக்கு அந்த பொருள் தகுதி அற்றது என்பதை உணர்ந்து நிலை குலைந்து சின்னா பின்னமாகிறார்கள் கடகராசிக்காரர்கள். அவன் மேல அவ்வளவு அன்பு வைக்க சொல்லலையே, உன்னை நான் யதார்த்தமா எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தானே இருக்க சொன்னேன், நீனாகவே அவ்வளவு தூரம் என் மேல அன்பு வச்ச, அப்புறம் நான் உன் மேல அன்பு வைக்கலன்னு சொல்ற, அப்புறம் நீனாகவே உருகி உருகி இதனாலதான் அழுகிறேன்னு சொல்றியே என்று இவர்களுடைய எதிர் நபர்கள் இவர்களை பார்த்து சொல்கிறார்கள். ராசியில் பூச நட்சத்திரம், புதனுடைய ஆயுள்ய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த பூசம்ங்கிறது சாட்டானுடைய நட்சத்திரம். கடுமையான உழைப்புக்கு தயாராகி விடுகிறார்கள். யாரிடமும் இவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. பெருசா எனக்கு பணம் வேணும், காசு வேணும், நீ அந்த லக்ஸரி எனக்கு கொடுக்க போற, இந்த லக்ஸரி எனக்கு கொடுக்க போற அப்படின்லாம் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. ராசியாதிபதி சந்திரன் மனோகாரகன், மனதை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நிறைய கற்பனா சக்தி,
பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகம் காணப்படும். தேய்பிரை சந்திரனாக இருந்தால் மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக காணப்படும். இவர்கள் 7ஆம் வீட்டு அதிபதி சாட்டர்ன் அப்படிங்கிறதுனால குறிப்பா ஒரு லைஃப் பார்ட்னர் மூலம் கொஞ்சம் வெளியில சொல்லி கொள்ள முடியாத பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறார்கள். இப்போ கடகராசி சகோதரி நீங்கன்னு வச்சுக்குவோம். வெளியில இருந்து பாக்குறவங்க உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறாரு, இப்ப நீங்க கடகராசி சகோதரர்னு சொல்லிக்கிறோம், உங்க ஒய்ஃபுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லா வேலையும் நல்லா தான் செய்யறாங்க, பொறுப்பா இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்கிறார்கள். ஆனா உள்ளுக்குள் என்ன பிரச்சனையை அவர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கொண்டு போய் வெளியில சொன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, உங்களைத்தான் தப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு தோல்விங்கிறத தாண்டி அவமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் சிக்குகிறது. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சாட்டர்ன் இவர்களுக்கு ஜென்ம சத்ரு. அந்த சாட்டனுக்கு அவமானக்காரகன்னே ஒரு பேர் இருக்கு. அது குறிப்பா தன்னுடைய பகை கிரகங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும். என்னன்னா ஏதாவது ஒரு வெளியில சொல்ல முடியாத வித்தியாசம், ஒண்ணு வயசு வித்தியாசமா இருக்கும், இல்லைன்னா அந்த ஹைட்டு வெயிட்டு போன்ற வித்தியாசம் வித்தின் ஃபேமிலி பார்ட்னர்ஸ், இல்லை கல்வி தகுதி, இந்த மாதிரி வெளியில் சொல்லி கொள்ள முடியாத உள்ளுக்குள்ளாரையே வைத்து அமுக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம் இருக்கும். இந்த கடகராசி சகோதரரா இருந்தா அவரே தாயுமாகி, இல்ல கடகராசி சகோதரியா இருந்தா அவங்களே தந்தையுமாகி அப்படியே குழந்தைகளை உருகி 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 பார்த்து கொள்வார்கள். இவங்களுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு தூக்கி கொடுப்பார்கள். ஏன்னா இவர்களே இவர்களுடைய 5ஆம் வீட்டில் நீசம், 5ஆம் அதிபதி இவர்களுடைய ராசியில் நீசம். சகோதரர்களுக்கு தூக்கி கொடுப்பது, விட்டு கொடுப்பது, குழந்தைகளுக்காக கடனை வாங்குவது, இதையெல்லாம் செய்த பிறகு எப்படியாவது அந்த குழந்தைங்களை லைஃப்ல மேல தூக்கி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து பிறகு அந்த குழந்தைகள் இவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை பின்னால் காண்பிக்கிறார்களா அப்படின்னா அதுவுமே நிறைய இடங்கள்ல ஒரு கேள்விக்குறியாகத்தான் வருகிறது. ஏன் அப்படின்னா இவர்களுடைய பாதகஸ்தானத்தில் சந்திரன் இவர்களுடைய ராசியாதிபதி, இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி உச்சம். அந்த 7ஆம் வீடுங்கிறது திருமணத்தை குறிகாட்டுகிறது. ஸோ திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய அன்பு, லவ், அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கிறது. இதெல்லாம் அவர்களுக்கு நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் கொடுக்கிறது. இவர்கள் எங்க நிறைய ஏமாறுகிறார்கள், எங்க துரோகத்தை சந்திக்கிறார்கள் அப்படின்னா இவங்கெல்லாம் சர்வீஸ் மைண்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறதுனால் குறிப்பா என்னன்னா இவர்கள்லாம் ஒரு ஹையர் பொசிஷன், கவர்மெண்ட் பொசிஷன், சீனியர் பொசிஷன் அப்படின்னு எல்லாம் இவர்கள் போய் சேருகிறார்கள். ஏன்னா இவர்களுடைய தனகாரகன் பார்த்தோம்னா சூரியன். அந்த சூரியன் இவர்களுடைய ஜீவனத்தில் உச்சம். சர்வீஸ் மோட்டோ, இந்த நர்ஸாக செயல்படக்கூடியவர்கள், டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க, பேங்கிங்ல இருக்கிறவங்க இல்ல அந்த கடகத்தில் நிறைய பார்க்கலாம். ஒரு பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது கூட ஒரு அப்பாவை பார்ப்பது போல், ஒரு அம்மாவை பார்ப்பது போல் அந்த பேஷண்ட்டை பெட்ல போட்டு அருவருப்பு இல்லாமல் சுத்தம் செய்து ஒரு அப்பாக்கு பணிவடை செய்யற மாதிரி, அம்மாக்கு பணிவடை செய்யற மாதிரி இவர்கள் எல்லாரையும் பிரத்யேகமாக பார்த்து கொள்வார்கள். அந்த ஒரு சர்வீஸ் மைண்ட், சர்வீஸ் மோட்டோங்கிறது இவர்களுடன் இருந்து கொண்டிருக்கும். அந்த அரசாங்க வேலைக்கெல்லாம் போகும் பொழுது சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு பெரிய மனிதன்கிட்ட போய் ஒரு உதவி கேட்பார்கள். வெள்ளையுமா இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் உதவி கேட்பார்கள். இவர்கள் தேர்ந்து ஒரு அமௌண்ட்டை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். அதற்காக இவர்கள் கடனை வாங்குகிறார்கள். பிறகு வெள்ளையுமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதன் இவர்களை ஏமாற்றுகிறார். இவர்கள் யாரை பாக்கியவான்னு நினைக்கிறார்களோ அவர்களை இவர்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியாகி இவர்கள் ராசியிலே உச்சமடைந்து இவர்களுக்கு கடனை ஜாஸ்தி செய்து விடுகிறார். இதெல்லாம் நிறைய கடகராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி குறுக்கு வழி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இனி இவர்கள் கையாடல் செய்யாமல் இருப்பது புத்திசாலித்தனம்.
இவர்கள் சூதுவாக தெரியாது, கடனை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். குறிப்பா இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு அவசரத்துக்கு புத்திசாலித்தனத்தை இழந்து நிறைய கடனை இவர்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க லைஃப் பார்ட்னர் கடனை வாங்கி இவர்கள் தலையில் சுமத்தி விட்டு அவர்கள் வெளியே போய்விடுகிறார்கள். குறிப்பா இந்த ஹேமா பேர் வரக்கூடிய ஹேமமாலினி, ஹேமாவதி, ஹேமலதா எல்லாம் குழந்தையுடன் கணவன் கொடுத்த கடனுடன் அடுத்த வாழ்க்கைக்காக நிறைய இடங்களில் காத்திருக்கிறார்கள். இதுல இளைய களத்திரங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் பாதகாதிபதி சுக்கிரன் உச்சம், அந்த இடத்துல புதன் நீசம். அப்போ அந்த செகண்ட் மேரேஜ்ங்கிறது கூட என்னன்னா, இவர்கள்ட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அமௌண்ட்டையோ இல்லைன்னா இவர்களுடைய அழகையோ இல்லை இவர்களுடைய இடம் பொருள் வாகனம் வீடு இதனை உரிந்து கொள்வதற்குத்தான் அந்த செகண்ட் ஹஸ்பண்டோ செகண்ட் ஒய்ஃபோ இவர்களுடன் ஒட்டி கொள்கிறார்கள். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இவங்க காமிக்கிற அந்த லவ் அஃபெக்ஷன் கேர்ல ஒரு 1% கூட இவர்களுக்கு திரும்ப கிடைப்பதில்லை. இவர்கள் மற்றவர்களால் கசக்கி பிடியப்படுகிறார்கள். பிறகு தனிமையில் அழுகிறார்கள். இந்த துக்கம் அடைத்து கொள்கிறது. இதனால் முகம் வீங்குகிறது, அவலட்சணம் ஏற்படுகிறது, கண்களில் களங்கம் வெளியே காண்பிக்கப்படுகிறது. இதனால கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு வெளியே போகிறார்கள். இந்த மாதிரி மன உளைச்சல், மன அழுத்தம் எல்லாம் மன பிராந்தியாக மாறுகிறது. இதற்காக இவர்கள் கவுன்சிலிங் போய் இவர்களுடைய மென்டல் வெல்த், மனநலம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துக்காக இவர்கள் மருந்துகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் நிறைய கடகராசி சகோதரிகள் குறிப்பாக சந்திக்கிறார்கள். கடகராசி ஆண்களாக இருந்தால், சார் விட்டா திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறிடுவேன் சார், அந்த சாமியார் கூட்டத்துல போய் நானும் நடுவில் உட்காந்துக்கிறேன் சார், வேறு வழி இல்லை சார், அதுக்கும் மேல் எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து விட்டேன், நம்பி ஏமாறினேன், காதலித்து ஏமாறினேன், எல்லாத்தையும் கொடுத்து ஏமாறினேன். இது நீர் ராசிங்கிறதுனால மற்றவர்களை சுத்தம் செய்து அவர்கள் என்னை களங்கப்படுத்தி விட்டார்கள். திரும்ப நான் அவர்கள்ட்ட போய் செய்தேன், ஆனால் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள். என் அன்புக்கு, என்னுடைய அரவணைப்புக்கு, நான் காட்டிய அக்கறைக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் கிடையாது அப்படிங்கிறத கடகராசிக்காரர்கள் உணர்கிறார்கள். இதையும் தவிர ஆன்மீகம், அதாவது இறைவன் மேல் பக்தி கண்டிப்பா இருக்க வேண்டியதுதான். நீங்க நேர போங்க, இறைவனை தரிசனம் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு அபிஷேகமோ இல்ல அர்ச்சனையோ அன்னதானமோ ஏதோ உங்க சக்திக்கு என்ன முடிந்ததோ அதனை செய்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள். ஆனால் இவர்கள் 6ஆம் வீட்டு அதிபதி குரு ஆன்மீகத்தை குறிகாட்டுகிறது. அங்க உள்ள கேதுவோடைய நட்சத்திரம், உள்ள சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது, ஆன்மீகவாதிகளை நம்பி அந்த ஆன்மீகவாதிகள் நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவேன், மந்திரத்தில் நான் இதனை இவ்வாறு மாற்றி கொடுப்பேன், இதனை இவ்வாறு மாற்றி கொடுப்பேன், பிறகு நீங்கள் ஒரு உயர் லட்சியத்தை அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு இவர்களை லாவகமாக ஏமாற்றுகிறார்கள். இது ஒரு பெரிய துரோகமாக. இதன் விளைவு என்னன்னா, இவங்க தலைக்கு மேல ஒரு பெரிய கடன். அந்த கடனை அடைப்பதற்கு திரும்பவும் பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி கை கால் தேய அளவுக்கு உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மேலும் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம், இவங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறது. சுக்கிரன் பாதகாதிபதியாக வருகிறது. நடு வயதில் இளம் வயதில் இருக்கிறவர்களுக்கு சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது காதல், காமம், லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு, கோயிங் ஸ்டடி, என்னென்னமோ அதுக்கு இப்ப புதுசாலாம் பேர்கள்லாம் வந்து விட்டது. சுக்கிரன் வயதில் மூத்த நபர்களாக இருந்தா பினான்சியல் ட்ராப், அதாவது நாம் அதிகம் பிரியப்படுவது, அதற்காக நாம் மெனக்கிடுவது, அதற்கப்புறம் அழகாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய சேமிப்பாக இருக்கலாம், நம்மளுடைய இடம் வீடு உல்லாசமாக இருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து விட்டு அம்போ என்று நிற்பது. இதையெல்லாம் கடகராசிக்காரர்கள்
அதிகம் சந்தித்து தங்களுக்குள்ளே அடக்கி கொள்கிறார்கள். இதுல என்னன்னா, எல்லாருடைய கஷ்டத்தையும் இவர்கள் தீர்ப்பார்கள். ஆனா இவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா இவர்கள்ட்ட போய் சொல்லி சமாதானம் அடைந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னமும் இவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது யார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறிதான். பிரச்சனை எல்லாமே A to Z 1 to 100 இருக்கு பிரதர். அப்படியே ஜெராக்ஸ் என் லைஃப் நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட கடகராசி மட்டுமே நான் ஒரு 1000 பேருக்கு மேல் பார்த்திருப்பேன். அந்த ஒட்டு மொத்தத்தையும் ரத்தின சுருக்கமாக இங்கே கொடுத்துள்ளேன். என்ன பண்ணலாம் சொல்யூஷன்? உங்களுக்கு 5ஆம் வீடு தான் உங்களுடைய சொல்யூஷன். பிராக்டிக்கல் சொல்யூஷன் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் ஓவர் இன்வால்வ்மெண்ட் வைத்து கொள்ளாமல் இருப்பது. இதனாலதான் நிறைய கடகராசிக்காரர்கள் பிராணிகளை வளர்க்கிறார்கள். ஏன்னா ஒரு மனிதனோ ஒரு மனிதியோ இல்ல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ என்னுடைய அன்புக்கும் என்னுடைய காதலுக்கும் என்னுடைய அரவணைப்புக்கும் பாத்திரமானவர்கள் அல்ல. அட்லீஸ்ட் அந்த பிராணி என்னுடைய காதலை, என்னுடைய வளர்ப்பை, என்னுடைய அக்கறையை புரிந்து கொள்கிறதன் பிராணிகள் மேல் அதிகமான ஒரு ஈடுபாடு காண்பிக்கிறார்கள். இப்போ மனிதர்கள், அது காதலனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், கூட வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். தேவையான அளவுக்கு ஒட்டுங்கள். தேவைக்கு மீறி நீங்கள் ஒட்டினாலும் அவர்கள் நிறைய இடங்களில் உங்களை வெட்டுகிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆன்மீகத்தை, இறைவனை வழிபடுங்கள். நீங்க எந்த மதமா இருந்தாலும், எந்த சடங்கு சம்பிரதாயமா இருந்தாலும், இடையில் இருக்கும் இடைத்தரகர்களை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். மேலும் மெடிசன் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு 8ஆம் வீடு காற்று வீடு, அங்க ராகு இருக்கிறார். அப்போ ஒரு சதி என்பது எந்நேரத்திலும் பின்னப்படுகிறது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு பொருளாதாரமோ வசதியோ சொத்தோ வீடோ வாகனமோ இருந்தா சிரித்து பேசுபவர்களை நம்பாதீர்கள். ஏன்னா பின்னாடி அவர்கள் முதுகில் குத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது ஈவன் லவ்வாக இருக்கலாம், லிவிங் டுகெதராக இருக்கலாம். அதனால் சமநிலைப்படுத்தி கொண்டு மெடிடேஷன், யோகா, தியானம் போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது பிராக்டிக்கல். ஆன்மீக ரீதியாக பார்த்து 5ஆம் இடம் உங்களுக்கு செவ்வாயோடைய வீடு. தொடர்ச்சியா முருகன் வழிபாடு, அறுவடை முருகன் கோயிலுக்கும் விஜயம் செய்வது, மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது. 5ஆம் இடம் நீர் ராசி. நீர் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னா பிரதானமா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது. வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, மேலும் சிவ வழிபாடு, தேய்பிறை வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்ய இப்போ நம்ம பார்த்த பிரச்சனைகளில் 90% ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். பிளஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா 1ஆம் எண், 9ஆம் எண், 3ஆம் எண் தொடர்ந்து பிரயோகம் செய்வது, ரெட் எல்லோ லக்கி கலர்களாக அணிந்து கொள்வது, சூரியனுக்கு உண்டான மாணிக்க ரத்தினத்தை அணிந்து கொள்வது, மஞ்சள் புஷ்பராகம், சுபகாரியங்கள் நடப்பதற்கு மெயினா மஞ்சள் புஷ்பராகம். இந்த பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா அவங்கெல்லாம் வேறு மாநிலத்தவர்கள்லாம் எல்லாருமே 99% இந்த மஞ்சள் புஷ்பராகம் கையில் அணிந்திருப்பார்கள். நம்மளுடைய நடிகர் தல அஜித் அவர் கூட இந்த மஞ்சள் புஷ்பராகம் அணிந்திருக்கிறார். இந்த குருங்கிற கிரகம் உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுப்பதற்கு இந்த மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வது, வியாழக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது, உபவாசம் இருப்பது, குரு மரியாதை கொடுப்பது, இது எல்லாமே உங்களை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.